திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகாதீப திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன். தற்பொழுது தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பிரபாவதி. கார்த்திகை தீப திருவிழா 7ஆம் நாள் பஞ்சமூர்த்திகள் தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. முதல் கடவுளான விநாயகர் தேரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. பஞ்ச பஞ்சபூத ஸ்தலங்கள் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை ஒவ்வொரு ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கோயில் வளாகத்தில் தங்க கொடிமடத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து காலையிலும் இரவிலும் 10 நாட்கள் சாமி வீதி உலா நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று கார்த்திகை தீப திருவிழா 7ஆம் நாள் முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளான விநாயகர் மற்றும் முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் 5 பஞ்சமூர்த்திகளான சுவாமிகள் இன்று தேர்பவனி நடைபெற உள்ளது. இதில் முதல் கடவுளான விநாயகர் தேர் தற்போது மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அண்ணாமலைக்கு அரோகரா என பக்தி முழக்க இந்த தேரை வடம் பிடித்து 4 மாடி வீதி வள வந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பின்னர் முருகர் தேர் வடம் பிடித்து பக்தர்கள் இழுக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.